நான் என்ன வெறும் கமலஹாசனா? ஓப்பனாக கேட்ட கமல், நெத்தியடி பதில் சொன்ன ராதாரவி. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கமலஹாசன் அடுத்ததாக அன்பறிவு இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார். விரைவில் ஷூட்டிங் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக இந்த கூட்டணி அமைந்திருப்பதால் படத்துக்கு உச்சக்கட்ட ஆவல் ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் குறித்து ராதாரவி அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ஷேர் ஆக ஆரம்பித்திருக்கிறது. அரசியல் பிரவேசம் செய்த கமலுக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அரசியலில் தொடர்ந்து பயணிக்கும் அவர் சினிமாவில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. அப்படம்தான் லோகேஷின் கரியரையும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விக்ரம் வெற்றி கொடுத்த தெம்பு இந்தியன் 2வை தொடங்க வைத்தது. ரொம்பவே நம்பி நடித்தார் கமல். ஆனால் படம் படுதோல்வி, கிரிஞ்ச் குடோனாக அமைந்துவிட்டது என்று ரசிகர்கள் கழுவி ஊற்றினார்கள். இதன் முதல் பாகம் கல்ட் கிளாசிக்காக இன்றும் கொண்டாடப்படும் நிலையில் தேவையில்லாமல் 2வது பாகத்தை எடுத்து சூடுபட்டு கொண்டார்கள் ஷங்கரும் கமலும். அடுத்ததாக மணிரத்னம் இயக்கத்தில் நடித்த தக் லைஃப் படத்துக்கும் அதே ரிசல்ட் தான் கிடைத்தது. 2 படங்களின் பிரச்சனைகளே அதன் இயக்குநர்கள் தான் என்பது பெரும்பாலானோரின் கருத்து. இளம் இயக்குநர்களும் மற்ற மொழி சீனியர் இயக்குநர்களும் புது ஜேர்னர்களை ட்ரை செய்து கொண்டிருக்க ஷங்கரும் மணியும் அரைத்த மாவையே அரைத்ததுதான் பிரச்சனைக்கு காரணம். இந்த நிலையில் அடுத்ததாக அன்பறிவு இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்க வருகிறார். அன்பறிவு தென்னிந்திய சினிமாக்களில் ஃபேமஸான சண்டை பயிற்சியாளர்கள். தேசிய விருதுகளும் வென்றிருக்கிறார்கள். அவர்கள் முதன்முறையாக இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். எனவே இப்படமாவது வெல்லுமா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் கமலஹாசன் பற்றி ராதாரவி பேசியிருக்கும் விஷயம் ஒன்று ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது. அவர் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகர் சங்கம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் கமலஹாசன் பேசுகையில் மேடையில் அமர்ந்திருந்த அனைவரையும் அவர்கள் வகித்த பதவி முன்னாடி சொல்லி பிறகு பெயரை சொன்னார். என்னை மட்டும் ராதாரவி என்று சொன்னார். அவரை தொடர்ந்து நான் மைக்கை பிடித்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களே என சொல்லிவிட்டு கமலஹாசன் அவர்களே என்று சொன்னேன். நானும் கமலும் நெருக்கமானவர்கள், கெட்ட வார்த்தையில் கூட பேசிக்கொள்வோம். நிகழ்ச்சி முடிந்ததும் என் கையை பிடித்து, டேய் நான் என்ன வெறும் கமலஹாசனா? எல்லோரையும் பட்டம் சொல்லி கூப்பிட்டு என்னை சும்மா கூப்பிடுற என்று சொன்னார். உடனே நான், என்னையும் நீ அப்படித்தானே சொன்ன என்று கூற, அது நட்பானதுடா என்று பதிலளித்தார். அதற்கு நான், இதுவும் அப்படித்தான் என சொல்லிவிட்டேன் என்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.